ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கிறதா இருந்தால் 2 பேரும் வந்து மிஸ் பண்ணிக்கிறீங்களா, என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, லவ் ஆர் லஸ்ட், ஸோ சம்திங் அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீயூனியன் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது பட்சத்தில் ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பைல் நான் எதுவும் வைக்கல. பைல் 1 அண்ட் பைல் 2 2 வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் நம்பரை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2, 1 அண்ட் 2 இந்த நம்பரை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகேவா? உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ பைல் 1 அண்ட் பைல் 2 அந்த நம்பரை பேஸ் பண்ணி எந்த நம்பர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சம்திங் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா, நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கொஞ்சம் அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா தனிமையில் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் தனிமையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேருக்கும் வந்து ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணி பேசாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களும் லோன்லியாக தான் இருக்கிறாங்க, நீங்களும் லோன்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் அவங்க கொஞ்சம் தனிமையில் தான் இருக்கிறாங்க. வேறு யாரு கூடயும் வந்து அவ்வளோ மெர்ஜ் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் என்னென்னா இங்கே ஈகோ கிளாஷ் இருக்கிறதுனால, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்த விஷயத்தினால மறுபடியும் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ வந்து ஃப்யூச்சரில் 2 பேரும் பேசுகிறதா இருந்தால் மறுபடியும் ஏதாவது கிளாஷ் நடந்துருமோ, மறுபடியும் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிடுவீங்களோ, இல்லை நான் உங்களை ஹர்ட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிறது பட்சத்தில் ஸோ தனிமையிலே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? எமோஷ்னல் வைஸ் இப்போது இம்பேலன்ஸாக தான் இருக்கிறாங்க. எப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்பவே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்காங்க. தனிமையாக இருக்கிறது, எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்காத அளவுக்கு தான் இப்போ ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அவங்க மனசில் என்ன தான் இருக்குது, ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் காண்டாக்ட் இல்லை, அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப தனிமையில் இருக்கிறது, தனிமையில் இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்களோட டேஸை வந்து அவங்க தனிமையில் தான் கழிக்கிற மாதிரி இருக்குது. உங்களை பற்றின நினைவுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட நடந்த சில ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு நினைவில் இருக்குது. வேறு எந்த அந்தளவுக்கு எமோஷ்னல் டீப்பாக வந்து அப்படியே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஓகேவா? அது இங்கேயே தெரிய மாட்டேங்குது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்ஸை தான் வந்து அவங்க மனசில் வச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். தனிமையிலே போயிருக்காங்க. தனிமையிலே வந்து அவங்களுக்கு லைஃப்பில் என்ன தேவை அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன லைஃப் பர்பஸ்க்காக வந்திருக்கோம், ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்த வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இங்கே மிஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத விட ஏதோ சம்திங் வந்து ஒரு நியாயமான சில பதில்களை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஈக்குவாலிட்டியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருத்தர் வந்து ஓவராக எமோஷ்னலாக காமிச்சிருந்துருக்கலாம். இன்னொருத்தங்க வந்து எமோஷ்னல் ரொம்ப
கம்மியாக காமிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு டாமினேட்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து மிஸ் பண்ணுறத தவிர்த்து அவங்க மிஸ் பண்ணுறதாவே இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு நியாயம் தான் தேவைப்படுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நியாயம் இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லை, என்னால் இப்போ வந்து ஈக்குவாலிட்டியாக உனக்கு பண்ணக்கூடிய நியாயத்தை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸுங்கிறத விட அவங்களுக்கும் சில ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஃபினான்ஷியலாக வந்து அவங்க கொஞ்சம் க்ரோத் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து இப்போது வந்து நியாயமாக உனக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்களை வந்து என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு இம்பேலன்ஸாகவே இருக்குது, நியாயம் இல்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு நியாயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அண்ட் வந்து ஃபேமிலி அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து ஜென்யூனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்பவே வந்து அவங்க ஃபேமிலிக்கு ட்ரூவாக இருக்கணும், அவங்க கரியர் விஷயத்தில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சில ஃபீலிங்ஸ் தான் இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது பட்சத்தில் பேலன்ஸை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈக்குவாலிட்டி, பேலன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு. சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இன்னுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு அட்ராக்ஷன் எப்படின்னா ஒரு ப்ளேஃபுல்லான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. எமோஷ்னல் வைஸ் இல்லாமல் ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஒரு ஃபன்னுக்காக பேசுகிறது, ஒரு ஹாப்பினஸ்க்காக பேசுகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான சில விஷயங்கள், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியுது. எமோஷ்னலை தவிர்த்து ஒரு ஃபயரி எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒரு அட்ராக்ஷன்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் மேலும் அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை அவங்களோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. ஓகே, நிறைய கார்டு விழுது, எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா இதுதான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்த மெசேஜ். அவங்களோட ஒர்க் அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 2 பேரும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது பட்சத்தில் அவங்க மறுபடியும் ரீகம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்க இன்டென்ஷன் அப்படி தான் இருக்குது. மேபி உங்களுக்கு ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாகவே ஒர்க் சம்மந்தமாக இருக்குது. அண்டு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஹெவியாக தெரியுது. தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹெவியாக தெரியுது. ஓகேவா? அண்ட் வந்து உங்கள் கூட மறுபடியும் பேசணும் அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதை விட முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஒர்க் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கள விட்டு நோ காண்டாக்ட் போயிட்டீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஸ்டக்கான ஃபீலிங் தான் இருக்குது. ஓகேவா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலையோ, நீங்கள் இப்போ கடந்து போயிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களும் வந்து அந்த லைஃப்பை பார்த்து கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இல்லை எனக்கு உன் மேலே கேர் இல்லை, நான் என் பாட்டுக்கு என் லைஃப்பை பார்த்துட்டு தான் போகிறேன், எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது என் லைஃப்பில், ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு தான் நினைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா அதில் ஒரு தடங்கள் வந்துடும். எப்படின்னா உங்கள் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சம்திங் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து நினைப்பாங்க. உங்கள் கூட இருந்த அந்த பாஸ்ட்டு விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கூட பழகுன அந்த நாட்கள்லாம் வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஆனால் வந்து பதில் தெளிவாக இல்லை. என்ன தான் வந்து அந்த பாஸ்ட் விஷயத்த நினச்சி பார்த்தாலும் உங்கள் கூட சேர்ந்து இருந்த டைம், அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நினச்சி பார்த்தாலுமே வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க குழப்பிப்பாங்க. நிறைய இலூஷன் மைண்ட் இருக்குது. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ,
நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க, வேறு யார் கூடயாச்சும் கமிட் ஆகிட்டாங்களா. ஸோ நிறைய குழப்பங்கள் குழப்பிப்பாங்க. ஓகேவா, அவங்க மனசில் நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். இருக்காங்களா இல்லையா, போயிட்டாங்களா வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, இல்லை மேரேஜ் ஆகிடுச்சா, சம்திங் வந்து அவங்க மனசை போட்டு குழப்பிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு பதிலை வந்து இல்லை எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அது மறைமுகமாகவே வச்சுருக்க மாதிரி தெரியுது. வெளிப்படையாக எதுவுமே வந்து சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க கடந்து போகணும்னு நினைப்பாங்க, பட் அதுலேயே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ உங்ககிட்ட இப்போ நீ நோ கான்டாக்டில் இருக்காங்கன்னா அவங்க பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி பார்க்கலாம். இங்கே லஸ்ட்ஃபுல்லான எனர்ஜி நான் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, பட் லஸ்ட் அந்த மாதிரியான சொந்தமான எதுவும் இல்லை. பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் மறுபடியும் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ரீயூனியன், ரீகம்யூனிகேஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசி தீர்க்கணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் இங்கே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்திருக்கு. ஓகேவா, இதில் யாரோ ஒருத்தங்க இடைஞ்சலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து அவங்க உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு ஸ்டேபிளான பதில் அண்ட் ஸ்டேபிளான ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத், அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இம்பேலன்ஸாக இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. ஒரு சம்டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு பதிலை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, அண்ட் வந்து உங்கள் லைஃப்லேயும் வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது, ஓனாக வந்து செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓனாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் ஸோ தேர்ட் பார்ட்டி ஹெவியாக இருக்குது. ஓகேவா, யாரோ ஒருத்தங்க இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவுட்கம் எப்படி இருக்குன்னா இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது கொஞ்சம் சில நாட்கள் வந்து இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நோ காண்டாக்ட் விஷயங்கள் எப்போவும் வந்து சரியாகுமோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து முடிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறதும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. 6 மந்த் ஆர் 3 மந்த்ஸுக்கு வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, பட் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பர்சனுக்கு வந்து சடனாக வந்து உங்கள் பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இருக்கிற எல்லா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் லஸ்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் இருந்த மாதிரி பார்க்கல. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இவ்வளோ தான், உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 2க்கான ரீடிங் போயிடலாம். ஓகே, பைல் 2 பர்சன்ஸ் பாஸ்ட்டு மெமரிஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நினைவுகளை வச்சு மட்டும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பார்க்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இங்கேயும் வந்து ஒரு லோன்லியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ ஃபயரி எனர்ஜி, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. நல்லாவே வந்து ஒரு போத் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ வந்து தனிமையில் இருக்கிறாங்க. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால தனிமையில் இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது 3ஆம் நபர் இருக்கிறனால தனிமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு.
உங்கள் பர்சனுக்கு ஆக்சுவலாக வந்து உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தனிமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, நிம்மதி கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ சேம் ஃபீலிங் தான் அவங்களுக்கும். உங்கள் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நிம்மதி வேணும். ஓகேவா? என்ன தான் எனக்கு அட்ராக்ஷன் இருக்கட்டும், ஃபீலிங் இருக்கட்டும், எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு தனிமை வேணும், ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், சம்திங் ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது, நிம்மதியை தேடி போகிறது, செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதோட இங்கே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்குள்ளே நிறைய வாக்குவாதம் நடந்திருக்கு, தேவையில்லாமல் நிறைய சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் அதனால நிறைய இருக்குது. ஒருத்தர் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் இருக்கும்ல, இந்த பர்சன் இல்லைன்னா உங்களுக்கு வேறு சில ஆஃபர்ஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் பர்சன் லைஃப்லேயே வந்து உங்களை தவிர்த்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதனாலே வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிளம்பியிருக்கும். ஓகேவா? நிறைய பேர் இன்வால்வ் ஆனதுனால இதனாலே உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறது. ஸோ இப்போதைக்கு எமோஷ்னல் வைஸ் நீங்கள் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு லெஃப்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. எமோஷ்னலி வந்து வெளியே போகிறீங்க. இப்போதைக்கு நான் நிறைய கொடுத்துட்டேன், இப்போ வந்து நான் இந்த எமோஷனல்லேருந்து வெளியே போகிறேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, அதர் பர்சன்ஸ் வந்து காம்படிஷன் நிறைய இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் ஆர்குமெண்ட்ஸும் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரே குழப்பமாக தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். என்ன தான் போயிட்டுருக்குன்னே தெரியல, குழப்பம் தான் அதிகமாக இருக்குது, சண்டை அதிகமாக இருக்குது, ஒருத்தர் வந்து புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஏதோ ஒரு பர்சன் மட்டும் சண்டை போட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு லெஃப்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது, எமோஷ்னலி வந்து வெளியே போன மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன் மேபி போயிருக்கலாம், இல்லை நீங்கள் போயிருக்கலாம். ஏன்னா ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டில் யாரோ ஒருத்தங்க வந்து எமோஷ்னலி வந்து அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் கடந்து போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்குதா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, ஸோ என்ன தான் வந்து நீங்கள் ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க பாஸ்ட்டில் வந்து ஒரு பர்சன் கூட கனெக்ஷனில் இருந்திருக்கலாம், அதாவது லவ் அந்த மாதிரியான சில விஷயங்களில் இருந்திருக்கலாம், அதில் அவங்களுக்கு சில மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அதையே நினச்சி அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஓகே, அதுதான் எனக்கு நடந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அது இல்லை, என் பர்சனுக்கு வந்து வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? சம்திங் வந்து ஒரு பய உணர்ச்சி இருக்குது, நம்ம இழந்துட்டோமோ, எல்லாம் முடிஞ்சிடுச்சோ, அவ்வளோந்தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. இனி அவங்க திரும்பி வந்து பேச மாட்டாங்களா, அவங்க மொத்தமாகவே வந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க இன்டென்ஷன் வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் அண்ட் பாஸ்ட் விஷயத்திலே வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ட்ராமா, ஸோ அந்த விஷயத்தையே வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இங்கே நிறைய டாக்ஸிக் இருக்குது, உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய டாக்ஸிக் இருக்குது. ஒருத்தரை வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் புரிதல் கரெக்டாக இல்லை, 24 ஹவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது. ஓகேவா? அவங்க உங்களை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதும், நீங்கள் அவங்கள கண்ட்ரோலில் வைக்கிறதும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஒரு சில பர்சனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாம் உங்கள் பர்சன்
உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இல்லை உங்கள் கிட்டேருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் உங்கள் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ கொஞ்சம் இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இல்லை ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் நடந்துடுச்சு, இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் எனக்கு தெரியுது. இல்லை ஓரளவுக்கு தான் நாங்கள் வந்து லெஸ் காண்டாக்டில் இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் சீக்கிரமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லணும், இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு முடிவு தான் எதிர்பார்க்குறாங்க, ஒரு இன்னொரு சான்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் இன்னொரு லைஃப்பை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எஸ், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் மேரீடான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இங்கே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ வெயிட், மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லாவே இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தான் வந்திருக்கு. பட் இதில் ஃபேமிலி இன்வால்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் அந்த பர்சனோட ஃபேமிலி இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு. உங்கள் கூட அவங்க பேசணும், மேரேஜ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இதில் தெரியுது. ஓகேவா? ஸ்டில் வந்து நீங்கள் 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா மறுபடியும் பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் இல்லை ஒரு லவ்வர் ஜோன்லேயாச்சும் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அவுட்கம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 6 மந்த் ஆர் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ பொறுமையாக தான் இருக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நோ காண்டாக்டில் இருக்கிறோம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? 2 பேருமே வந்து கொஞ்சம் பொறுமையாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்கள் கோபத்தை, உங்களோட எமோஷனலை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ டைம் எடுக்கணும்னா கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே வந்து டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பொறுமையாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஆக்ஷனும் வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது. சடனாக வந்து வேகமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா? பொறுமை தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதில் லஸ்ட்டும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. லஸ்ட்டுன்னு சொல்கிறதோட ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்த்தேன். இல்லை ஒரு டாக்ஸிக் ஒரு அடிக்ஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒருத்தர் அடிக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில எனர்ஜிஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த எனர்ஜிஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. டாக்ஸிக்காக வந்து பிஹேவ் பண்ணாதீங்க. ஒரு பொசிசிவ்னால் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிடாதீங்க. ஸோ அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஸோ சம்திங் வந்து அவங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேவா?
வெயிட். ஸோ சம்திங் வந்து அவங்களுக்கு போராடுறதுக்கு எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. போராட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, அண்ட் நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது. ஓகேவா, அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எனக்கு போராடுறதுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குண்ணா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஹீலிங் ஆகுங்க. 2 பேருக்கும் வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட், ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருந்தால் கொஞ்சம் ஹீலிங் ஆகுங்க. இன்னும் இப்போதைக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவங்கள நகர்த்த முடியாத அளவுக்கு நிறைய நடந்திருக்கு. ஓகேவா, அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தோடு ஃபைட் பண்ணுற அளவுக்கு அங்கே இல்லை, அவங்களே ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ அதர் பர்சன் இன்வால்மெண்ட், சம்திங் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால அவங்களால எந்த ஒரு காரியமும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பெயின்ஃபுல்லான சில விஷயங்கள் வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஓகேவா, இந்த இந்த டாக்ஸிக்லேயே அவங்களால இருக்க முடியல, எந்த ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லை. ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு நல்ல நியூ பிகினிங் வரணும், இல்லைனா வந்து இப்போதைக்கு பொறுமையாக அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜ் தான், உங்களுக்கு பொருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்டு சில விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. பொருந்தின விஷயத்த மட்டும் எடுங்க, பொருந்தாத வந்து விட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேவா, டேக் கேர், பாய்.